இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாருமாப்ல, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்குன்னு பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியுமாடா? உன்னை நம்பி தானே அந்த பொண்ணு வந்துச்சு. அவளை அவனை தாலி கட்ட சொன்னா நீ தானே தாலி கட்டின. இது தப்புன்னு தெரிஞ்சும் இது தப்புன்னு சொல்ல முடியாத இடத்துல நீ இருக்க. அப்படிதானடா? இங்க வா. ஆனா நீ நினைச்சேன்னு வச்சுக்கேன், சிஸ்டருக்கு உதவி பண்ணலாம். நான் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்றது அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன சிஸ்டருக்கு ஆதரவா போய் நிக்க சொல்லலடா, அவங்களுக்கு உதவி பண்ண தானே சொல்றேன். என்னடா குழப்புற? புரியுற மாதிரி சொல்ல. இங்க பாருமாப்ல, தெரிஞ்சு பண்ணாதான் அது தப்பு. அதுவே நீ யாருக்கும் தெரியாம புரியாம பண்ணா புரிஞ்சிருச்சுடா. புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுடா. சொன்ன எனக்கே புரியல, உனக்கு எப்பரா புரிஞ்சு? புரிஞ்சிருச்சே. என்ன சொன்ன? இருமாப்ல, இந்தா நீ உட்காரு. என் வண்டியில என்னைய உட்கார விட மாட்டான். அது ஒண்ணும் மாப்ள, இப்படிலாம் பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்ல வந்தேன். என்னது? ரொம்ப கோவப்படாத, ஒன்றும் கவலைப்படாத. செட்டில் பார்ட்டி வெயிட்டிங்க. என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி, புரியுதா? இல்லையே, ஏன் சிஸ்டர். நல்லபடியா பாத்துக்கடா. நல்லா பாத்துக்க. கிளம்பு. 10 ரூபா கிடைச்சிச்சு, வண்டி தான் போயிருச்சு. வரமாப்ல, நல்லவன் தான். என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்கு எல்லா வேலையும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வெளிய பாத்திரம் இருக்கு, அத முதல்ல விளக்கணும். வா வெளிய. மூச்சு பாரு. வா. இந்த பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிரு. இவ்ளோ பாத்திரமா? இதுல நிறைய பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கு. ஆமா, கழுவுன பாத்திரம் தான். நான் தான் திரும்ப கழுவணும்னு போட்டிருக்கேன். ஏன் உன்னால முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் திவாகர் மாமா கிட்ட மாமா அந்த 10 லட்சத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். எப்படி? இல்ல நான் கழுவுறேன். அது கழுவு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னதான் பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன பார்க்கவா? இருங்க மாமா, இந்த பாத்திரத்தை போட்டுட்டு வந்துடுறேன். ஏய் இந்தா, இது எல்லாத்தையும் சேர்த்து கிளீன் பண்ணி வை, சரியா? நான் திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லா பாத்திரமும் நல்ல கிளீனா பளபளன்னு இருக்கணும், புரிஞ்சுதா? புவனா கிட்ட இந்துவுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. சொன்னதும் வார்த்தையா அது முடியாதுன்னு தான் சொல்லுவா. இந்த விஷயத்துல புவனாவை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். கழுவு. மூச்சு பாரு. நல்ல விளக்கு. என்ன விஷயம் மாமா, என்ன தேடி வந்திருக்கீங்க? அவன் உன்னை தள்ளி விட்டதுல உனக்கு ரொம்ப அடிபட்டுச்சாடா? ஆமா மாமா, இங்க இல்ல இங்க. நான் எப்படி தொபக்கடின்னு கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப அடிபட்டிருக்கே. அப்படியா தள்ளி விட்டு போவா? என் வலி உங்களுக்கு தான் மாமா புரிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்ணவள நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஆமா மாமா, இப்ப வேணா அவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமா மாமா, கண்டிப்பா செஞ்சாகணும். போனா மாமா, கொஞ்சம் புளி எடுத்துட்டு வரியாமா? சரி மாமா. மாமா, புளி.
எப்படி இப்படி பாத்தியா? வா, இப்படி தேய்க்கணும். உங்க வீட்டுல என்னத்த சொல்லி கொடுத்தாங்க? இப்படி பண்ணாதான் பாத்திரம் சுத்தமா இருக்கும். புரியுதா? போனா எப்படி? சூப்பர் மாமா. இந்த பாத்திரத்தை எப்படி கழுவணும் தெரியுமா? ஐயோ ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஐயோ, இதெல்லாம் சாம்பல் போட்டு கழுவணும். மாமா சாம்பல் இது வந்துட்டு. மாமா இந்தாங்க சாம்பல். அதுக்குள்ள வந்துட்டியா? செம்ம ஃபாஸ்ட். பொண்ணுன்னா ஒன்ன மாதிரி இருக்கணும். குடு. இந்த பாத்துக்க. பாத்தியா எப்படி தேய்ச்சிருக்கேன்னு? இப்படி தேய்க்கணும். புரியுதா? ஹே கருணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ இவளுக்கு பாத்திரமே கழுவ தெரியல, அதான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? பரவாயில்ல, இந்த கருணா வச்சோ இந்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றானே. என்ன கழுவி முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா அப்படியே நின்னுட்டு இருப்பியா? அடுத்து என்ன வேலை செய்யணும்லாம் கேட்க மாட்டியா நீ? என்ன லுக்கு? போனா என்ன ஆச்சு இப்ப? மாமா பாருங்க மாமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அது கேட்க மாட்டேங்கிறாளா? அது எப்படி கேட்காம போவா? நீ சொல்லு, என்ன வேலை பார்க்கணும் சொல்லு சொல்லு. அது வந்து அடுத்து பஜ்ஜி போட காயெல்லாம் கட் பண்ணணும் மாமா. பஜ்ஜியா? ஆமா. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. காயெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம கட் பண்ண வைப்போம். போமா. உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? நீ ஒழுங்கா வேலை செய்றியா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? இப்போதைக்கு இதுதான் என்னோட வேலை.